sermon on what did Jesus mean when he said, render to Caesar what is Caesar's. ஆகையினாலே இன்றைய தினத்திலே உங்கள் காதுகளையும் உங்களுடைய கண்களையும் விழிப்பாக திறந்து இந்த sermon-ஐ நீங்கள் கேட்டு பயன்பெறுமாறு உங்களை அழைக்கின்றோம். இப்பொழுது தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு போவோம். இயேசுவின் நாமத்திலே உங்களை இந்த சர்வீஸுக்கு அனுப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி. ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறாங்க. Hallelujah. Oh, 32. Oh, sorry. Yeah, Uncle Thomas starting எல்லாரும் உற்சாகத்தோட ஏஞ்சி கர்த்தரை துதிப்போம். So before we start, let's pray. அப்பா, அந்த அருமையான நேரத்தை நீர் கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இந்த நேரத்துல நீர் தயவாக என் கூட இருந்து நீர் வழி நடத்துவீராக அப்பா. உங்க பிரசன்னம் இங்க கூட இருக்க நீர் உதவி செய்வீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஸோ நம்ம வாழ்க்கையில் இப்போ என்ன நம்ம கடந்து போயிருந்தாலும் அதுக்கு ஒரே பதில் நம்ம ஆண்டவர் மட்டும்தான். எதுவுமே நிலைத்திருக்காது, நம்ம ஆண்டவர் மட்டும் தான் நிலைத்திருப்பார். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சந்தோஷமாக கைகளை தட்டி இந்த பாடலை படிப்போம். மனிதனை அவர் புதுப்பிக்கிற தேவன். He renews us. He is our strength. Let us depend on him. அவர் மேல நம்ம சாய்ந்திருப்போம். அவர் தான் நம்மளுக்கு வழி, அவர் தான். Let us just look into his holiness. Let us just worship the Lord.
Let us thank Him for His greatness. When when I gaze into your loveliness, when all things that surrounds me become shadows in the light of you. When I found the joy of reaching your heart, when my will becomes enthroned in your love, when all things that surrounds me become shadows in the light of you. Let I worship you. I worship you. I worship you. The reason I live is to worship you. I worship you. And I worship you. The reason I live is to worship you. உந்தன் பரிசுத்தம் பார்க்கையில் பரிசுத்தம் பார்க்கையில் உந்தன் அழகை காண்கையில் என்னை சூழ்ந்த யாவும் அருகில் சிறிதாகும். எந்தன் உள்ளம் நெருங்கவே உந்தன் அன்பு கவர்ந்ததால் என்னை சூழ்ந்த யாவும் அருகில் சிறிதாகும். ஆராதிப்பேன். I worship you. I worship you. The reason I live is to worship you. And I worship you. Hallelujah. I worship you. The reason I live is to worship you. The reason I live is to worship you. Hallelujah. Let us worship the Lord. The reason we live is to worship Him. நம்மை ஆராதிக்க நம்ம உயிர் வாழ்கிறோம். அவர் பெரியவர். He's such a big mighty God. Hallelujah. அவர் பிரசன்னம் நம் நாடி வந்திருக்கிறோம். Let us just enjoy His presence. உன் பிரசன்னம் நாடி வந்திருக்கிறேன். கிருபை நான் நோக்கிடும். பிரசன்னம் நாடி வந்தேன். கிருபை நான் நோக்கிடுமே. உம் பிரசன்னம் நாடி வந்தேன். கிருபையினால்
சொல்லும் என் இயேசுவே, என் இயேசுவே. ஓ உம்மை ஆராதரிக்கிறோம் ஆண்டவரே, உம் நாமத்தை தொழுது கொள்ளுகிறோம். ஓ அசுரை வாடும் ஆவியே, என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். Lord, we worship you. Lord, we worship you. Hallelujah. இந்த வாழ்க்கையிலே ஆண்டவரே, என்ன போராட்டம் வந்தாலும், என்ன சூழ்நிலைக்குள் நாங்கள் கடந்து போனாலும், நீர் எங்களோடு இருக்கிறீர். உம்முடைய தரையும் கோலும் எங்களை தேற்றும். நீர் எங்களுக்கு பலனை கொடுக்கிறீர் ஆண்டவரே. இந்த கொல்கத்தா மலையிலே ஆண்டவரே, இச்சிலுவை சுமந்து கொண்டு போய் எங்களுக்காய் மரித்தீர். உபத்திரங்கள் பாடுகளை அனுபவித்தீர் ஆண்டவரே. அதை எண்ணி பார்க்கும் பொழுது எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர். Lord, we know, Lord, you are a wounded healer, Lord. You suffered on the cross and died for us. And we know, Lord, for sure, in our trouble, in our struggles, O Lord, you are with us. We worship you, O Lord. We worship you. உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே, தொழுது கொள்கிறோம். துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இப்படியே நாம் ஜெப சிந்தையோடு அமர்ந்திருந்து அமைதியாக ஒரு சற்று நிமிடம் சிலுவை நோக்கி நாம் பார்த்து கண்களை ஏறெடுப்போமாக. Hallelujah. Let us quiet ourselves. Just ponder on the cross that Christ died for us. சிலுவை பார்த்து, சிலுவை நோக்கி நாம் பார்ப்போமாக. கர்த்தர் நமக்காய் பட்ட பாடுகளை சிந்தித்து பார்ப்போமாக. Hallelujah. எங்களை மிகவும் நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இந்த பரிசுத்த வாரத்தின் 2வது நாளிலே உம்மை தொழுது கொள்ளவும், உம்மை ஆராதிக்கவும், வார்த்தை கேட்கவும் நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசுகிற தேவனாக இருக்கிறீர். We know, Lord, you are a God who speaks to us. We are here, Lord, to listen to your word, to worship your holy name, O Lord. Help us, Lord, to be a good listener. Let our heart be a good soil, Lord, that your word, Lord, will come into us and bear fruit, Lord. ஆண்டவரே, நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாக உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளாக வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயம் நல்ல நிலத்தை போல காணப்பட நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களை உடைத்து உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். Break us, Lord, and build us, mold us according to your will. We commit this entire time into your hand. ஆண்டவரே, சகல நேரமும் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொண்டு ஆளுகை செய்யும்படியாய் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் எழுந்து நின்று கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை நம் ஒரு மனமாய் சொல்லுவோமாக. பரமஇடத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்ய நாம் மன்னிப்பது போல எங்கள் குற்றக்குறைகளை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் எங்களை. ஆமென். பிரியமானவர்களே, நாம் நின்றவாறே வேத வாசிப்புக்கு நாம் கடந்து செல்லும். Bible reading. Isaac will lead us in the Bible reading. There. நாம் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். Tell the Bible verse. Okay.
The scripture reading for today is taken from Mark chapter 12, verses 13 to 17. மார்க் 12வது அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம், வசனங்கள் 13 13 தொடங்கி to 17. 17 வரை. Verse 13. Later, they sent some of the Pharisees and Herodians to Jesus to catch him in his words. They came to him and said, Teacher, we know you are a man of integrity. You aren't swayed by men, because you pay no attention to who they are. But you teach the way of God in accordance with the truth. Is it right to pay taxes to Caesar or not? Should we pay or shouldn't we? But Jesus knew their hypocrisy. Why are you trying to trap me? He asked. Bring me a denarius and let me look at it. They brought the coin, and he asked them, Whose portrait is this? And whose inscription? Caesar's, they said. Then Jesus said to them, Give to Caesar what is Caesar's, and to God what is God's. And they were amazed at him. Amen. கொள்வோமாக. Please be seated. பிரியமானவர்களே, நேற்று தினத்திலே நான் அறிவித்தது போல இன்றைக்கு நம் மத்தியிலே ஒரு விசேஷ பேச்சாளர் நம் மத்தியிலே இருக்கிறார். அவர் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர் தான். இளவாலிபன், ஒரு நெருப்போடு ஒரு ஃபயரோடு இருக்கிற வாலிபன் தான் இன்றைக்கு தேவனுடைய செய்தி பகிர்ந்து கொள்ள நாம் அழைக்க இருக்கின்றோம். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நம்முடைய ஐசக்கை நாம் வரவேற்போமாக. Can we put our hands together to welcome a vibrant speaker, Isaac? Amen. Thank you, Pastor. Isaac. Good evening, everybody. எல்லோருக்கும் மாலை வணக்கம். Just to check, those on Zoom, can you see the slides? Or is it in PowerPoint view or not? எல்லாரும் அந்த ஸ்லைட்ஸ் பார்க்க முடிகிறதா ஜூம்ல இருக்கிறவர்களுக்கு? ஓகே. Okay. So I'm just going to start with a small story first. ஒரு சின்ன ஒரு என்ன சொல்ல கதையோடு நான் ஆரம்பிக்க இருக்கின்றேன். So a man walked into our Methodist church one day. ஒரு மனிதன் ஒரு மெத்தடிஸ்ட் சபைக்கு அவர் வந்தார். And he said, Pastor, can you please help conduct the funeral for my puppy? என்னுடைய நாய்க்கு நீங்கள் அடக்க ஆராதனை செய்ய முடியுமா என்று சொல்லி அவர் கேட்டுக்கொண்டார். And the pastor said, no, we don't conduct that here. Maybe you can try the Catholic church or the Anglican church. அவர் சொன்னாராம், மதுரை சபையில நாய்க்கெல்லாம் நம்ம அடக்க ஆராதனை செய்ய மாட்டோம், வேறு சபையிலே நீங்கள் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அனுப்பிவிட்டாராம். So the man said, okay, Pastor, all right. Do you think 10,000 will be enough for them? Pardon? Do you think 10,000 will be enough to cover the cost of the funeral? அந்த அடக்க ஆராதனைக்கு 10,000 வெள்ளி போதுமா இருக்குமா என்று சொல்லி கேட்டாராம். So the pastor replied, wait, you didn't tell me your puppy was a Methodist. அதை கேட்ட பிறகு அவருக்கு சொன்னாராம், ஐயோ உன்னுடைய நாய்க்குட்டி மெத்தடிஸ்ட் என்று நீ சொல்லவில்லையே என்று சொல்லி அவர் சொன்னாராம். So what he's trying to say is that when it comes to the topic of money and topic of discussion of money in the church is always a very borderline and eerie topic to discuss. பணத்தை குறித்து நாம் பேசும் பொழுது அது சில நேரம் ஜாக்கிரதையாய் பேச வேண்டிய ஒரு காரியமாய் சபையிலே காணப்படுகிறது. So we see Jesus in this situation when the Pharisees and the Herodians tried to trap him and they asked him, Jesus, should we or should we not pay our taxes? இந்த பகுதியிலே பார்க்கும் பொழுது பரிசேயர்கள் லா படித்தவர்கள் இயேசுவை ஒரு கேள்வி கேட்டாராம், இந்த நாங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டுமா இல்லையா என்று சொல்லி கேள்வி கேட்டாராம். So before that, we just look a little bit of the timeline of where we are, right? அதுக்கு பார்க்கிறதுக்கு முன்பதாக நாம் எந்த கட்டத்துல இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்ப்போம். So only when I was researching this, I found out what there is a timeline actually, and there's things called what is the Wednesday called? Betrayal Wednesday and Maundy Thursday and Good Friday, like that. நான் இதை குறித்து ஆராய்ச்சி பண்ணும் பொழுது இந்த டைம்லைன், இந்த நேரத்தை குறித்து நான் பார்த்தேன். So very specifically we are going to look at one timeline. இன்றைக்கு ஒரு நாளை குறித்து நாம் பார்க்க போகிறோம், which happens on Tuesday. அது செவ்வாய்க்கிழமை நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். So this passage that we read from today இன்றைக்கு வாசித்த பகுதி comes from the part in Tuesday. What happens on Tuesday? செவ்வாய்க்கிழமை நடந்த ஒரு காரியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். If you want to find out what happens in the rest of the week,
நீங்கள் மத்த நாட்களில் என்ன நடந்திருக்கும் என்று சொல்லி நீங்க பார்க்கணும் என்று சொன்னால் come for the rest of the days. நீங்கள் தொடர்ந்து வாருங்கள், சபைக்கு உங்களுக்கு சொல்லப்படும். Okay, next slide. அடுத்ததாக So here we can see in the verse it says, Teacher, we know you are honest and seek indeed in that. And this, should we or should we not pay our taxes? மார்க் 12:14 பார்க்கிறோம். நாங்கள் டெக்ஸ் தமிழ்ல வரி கட்டணுமா கட்டக்கூடாதா என்று சொல்லி இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள். Okay, first thing we have to identify is what kind of tax was it? நாம் முதலாவது என்ன மாதிரியான வரியை குறித்து பேசுகிறார்கள் என்று சொல்லி கவனிக்க வேண்டும். So the kind of tax that they were talking about is something called the poll tax. இந்த வரியானது போல் வரி என்று சொல்லி அங்க அழைக்கப்படுகிறது. So what is a poll tax? Basically, poll tax is a tax for your being. For you being a human being, they tax you on that. இந்த வரி எதுக்குன்னு சொன்னால் நீங்கள் மனிதனாக இருந்தாலே அந்த வரி கட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் அந்த வரியாக இருக்கிறது. So why were the Pharisees very upset with this? ஏன் இந்த பரிசேயர்கள் இதை குறித்து கவலைப்பட்டார்கள்? Because this specific tax had to be paid in the coin which bears Caesar's image. இந்த ஏன்னு சொன்னா இந்த வரியானது சீசருடைய முகத்தை வைத்த அந்த காயின், அந்த காசு வைத்து தான் கட்ட வேண்டும். The other tax that they pay, they can use another kind of coin, but this specific tax had to be paid in the image of Caesar. மத்த வரிகள் நீங்க மத்த காரியமானதை கொடுத்து நீங்க கட்டி விடலாம், ஆனால் இந்த வரியானது சீசர் முகத்தை இருக்கிற அந்த காசு வைத்து தான் நீங்கள் கட்ட வேண்டும். So this was very contradicting to what it said on their first commandments for the Jews. இது அவர்களுடைய முதல் கற்பனையிலே சொல்லப்பட்ட காரியத்துக்கு புறம்பானதா இருந்தது. Because on the inscription of the coin it said Son of God. அந்த அந்த காசுல என்ன போட்டிருக்கிறதுனா தேவகுமாரன் என்று போடப்பட்டிருக்கிறது. So it was contradicting that, the first commandment is you should have no other god. நம்ம முதலாவது கட்டளையை பார்க்கும் பொழுது தேவனை காட்டிலும் வேற தேவர்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So what would have happened if Jesus said yes, and what would have happened if Jesus had said no? இந்த கேள்விக்கு இயேசு ஆம் என்று சொல்லியிருந்தால் என்ன நடந்திருக்கும், இல்லை என்று சொல்லியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? So if Jesus had said yes, இயேசு ஆம் என்று சொல்லியிருந்தால் let's pay our taxes, நீங்கள் வரி கட்ட வேண்டும் என்று சொல்லியிருந்தால் the Pharisees would have been very upset. அந்த பரிசேயர்கள் ரொம்ப கவலையை அடைந்திருப்பார்கள். And Jesus had a following of Pharisees at that time too. இயேசுவுக்கு பரிசேயர் கூட்டமும் அவர் தொடர்ந்து வந்தவர்கள் இருந்தார்கள். So he was risking losing the following of Pharisees as well. அவர் ஆம் என்று சொல்லியிருந்தால் இந்த மாதிரியான கூட்ட ஜனங்கள் அவர் விட்டு போயிருப்பார்கள். So if he had said no instead, அவர் இல்லை என்று சொல்லியிருந்தால், வரி கட்ட தேவையில்லை என்று சொல்லியிருந்தால், he would have lost favor with the Herodians. அங்கே இருக்க ஹேரோடியன் அவருடைய கூட்டத்துக்கு அவரை இழந்திருப்பார். The Herodians would have had no problem turning Jesus over to the Romans. அந்த ஹெரோடியன் என்ன செய்திருப்பார்கள், இயேசுவை அந்த ரோமருடைய அரசாட்சிக்கு அவர் ஒப்பு கொடுத்திருப்பார்கள். So let's look at actually what did Jesus say. உண்மையிலே இயேசு என்ன சொன்னார்? So we can split it into two categories actually. இந்த வசனத்தை ரெண்டு விதமாய் நாம் பார்க்கலாம். Give to Caesar's what is Caesar's. முதலாவது சீசருடையதை சீசருக்கு கொடுங்கள். So we can look at that into 3 points, which I identified 3 points actually. மூன்று காரியத்தை இது குறித்து நான் பேச இருக்கிறேன். So the first one is we should pray for our leaders. முதலாவதான காரியம் நம் தலைவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். Second point, we should practice civil obedience. இரண்டாவதாக நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்துக்கு கட்டுப்பட வேண்டும். And lastly, we have to participate in public life. மூன்றாவதாக நம்ம பொதுவான வாழ்க்கையிலே நாம் பங்கு பெற வேண்டும். So let's look at the first point first. முதலாவது பார்ப்போம். Okay, let's not underestimate the power of prayer. முதலாவதாக நம் ஜெபத்தை குறித்து நம்ம குறைத்து எடப்படக்கூடாது. In the first century during the time of Paul, there was slavery, abandoning of babies and prostitution going on. பவுலுடைய காலத்திலே பார்க்கும் பொழுது அங்கே விபச்சாரம் நடந்தது, குழந்தைகளை தனியாக விட்டு விடுவார்கள், அந்த மாதிரியான காரியம் நடந்த ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். And this was the message that Paul gave to Timothy, if we see from 1 Timothy chapter 2 verse 1 to 3. 1 திமோத்தி 2வது அதிகாரம் வசனம் 1லிருந்து 3 இதை குறித்து பவுல் தீமோத்திக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். I urge then, first of all, that requests, prayers, intercessions and thanksgiving be made for everyone. எல்லாருக்கும் ஜெபங்களை ஏறெடுக்குமாறு இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம்.
for kings and all those in authority, that we may live peacefully and quiet lives in godliness and holiness. ராஜாக்களுக்கும் மற்ற அதிகாரிகளுக்கும் நாம் ஜெபிக்க வேண்டும், அப்பொழுதுதான் நாம் நன்மையிலே வாழ முடியும், அமைதியாய் வாழ முடியும் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. So what Paul is trying to say is that we need to pray for our leaders for peaceful lives that we are in right now. இங்கே பவுல் என்ன சொல்லுகிறார்? தேசம் அமைதியா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே போடுகிறதை பார்க்கிறோம். You can see what is going on in Myanmar right now. இப்பொழுது மியான்மர் தேசத்தில் என்ன நடக்கிறது என்று எல்லாரும் அறிந்திருக்கிறோம். So we don't want to repeat of that. நம் தேசத்துக்கு அந்த சூழ்நிலை வராமல் இருப்பதற்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். So the next question is இரண்டாவது கேள்வி என்னன்னு சொன்னால், you see the leaders on the board right now on our screen. இங்கே தலைவர்களை குறித்து நாம் பார்க்கலாம். These are the leaders of our nation. இவர்கள் தான் நம் தேசத்தின் தலைவர்களாக இருக்கிறார்கள். We may not agree with everything they say, நாம் இவர்கள் சொல்லுகிறதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும், or everything they do, அவர்கள் செய்கிறதையும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும், but are we still praying for our leaders? நாம் தேசத்தின் தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோமா? Because one way or another God did put them there. ஏதோ ஒரு விதத்திலே தேவன் இவர்களை அங்கே அமர செய்திருக்கிறார். So now we move to our second point, which is we practice civil obedience. இரண்டாவதாக நாம் பார்க்க வேண்டியது, நாம் கட்டளைக்கு கீழ்ப்படியதை பார்க்கிறோம். So what does it mean to practice civil obedience? இப்படி கீழ்ப்படியுதல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? That means we submit to the law of the land. இந்த நாட்டின் law, இந்த நாட்டின் சட்டத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். Now that doesn't mean we go what is against the teachings of Jesus. அதை நாம் கீழ்ப்படிந்தாலும் கூட வேதத்துக்கு புறம்பான காரியம் செய்யாமல் இருக்க வேண்டும். If you see what's going on in North Korea, China, where they don't allow you to preach the word and everything. நார்த் கொரியா, சைனா தேசத்திலே தேவனுடைய வார்த்தை நம் அங்கே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Now there was a man by the name of Dietrich Bonhoeffer. Bonhoeffer என்று சொல்லுகிற ஒரு மனிதன் காணப்பட்டார். He was hung by the Nazis for the involvement for the plot to kill Hitler. இவர் இந்த ஹிட்லரை கொல்லுவதற்கு சதி திட்டம் செய்ததனால இவரை கொன்றுவிட்டார்கள். So now imagine the dilemmas what the Christians, German Christians were feeling at that time. அந்த நேரத்திலே ஜெர்மன் கிறிஸ்தவர்கள் என்ன சூழ்நிலை கடந்து போனார்கள் இதை குறித்து பார்க்கலாம். Do I obey the law of the land which Hitler is proposing? ஹிட்லர் சொல்லுகிறதை நான் கீழ்ப்படிவேனா, or do I follow Jesus Christ? அல்லது இயேசுவை நான் பின்பற்றுவேனா? Now there's something very important to note here, that is, ஒரு காரியம் இங்கே நாம் கவனிக்க வேண்டும். for everything you say, நீங்கள் எது சொன்னாலும் or don't say, நீங்கள் சொல்லாவிட்டாலும் there is a price to pay. அதுக்கு நீங்கள் சில காரியங்களை அனுபவித்து தான் ஆக வேண்டும். So if you look at it, Joseph taking Mary, he could flee from Egypt. யோசேப் மரியாளை கூட்டிக் கொண்டு ஈஜிப்துக்கு ஓடி இருக்கலாம். So when we look at some of the German Christians here, they did not have that opportunity to flee. இங்க ஜெர்மன் நாட்டிலே பார்க்கும் பொழுது அந்த மாதிரியான ஓடுவதற்கான அந்த காரியம் காணப்படவில்லை. So let's now look at some of the people who are in this situation, which comes back to the people of Myanmar. மியான்மரை குறித்து நாம் இந்த பகுதியிலே இப்படிப்பட்ட காரியத்தை பார்க்கும் பொழுது, and let's pray for these people as well. நாம் இவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். And pray that nobody has to go through such a situation. இவர்களை போல மற்றவர்கள் இந்த சூழ்நிலைக்கு போகக்கூடாது என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். To the third point we see, மூன்றாவதாக நாம் என்ன பார்க்கிறோம், is that we are to participate in public life. பொதுவான வாழ்க்கையிலே நாம் அங்கே பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். So some of us are lawyers, some of us are police officers, some of us may even be politicians. சிலர் போலீஸாகவும், சிலர் லாயராகவும், சிலர் பாலிட்டிஷியன்ஸாகவும் இருக்க கூடும். There were even centurions during the time of Jesus. இயேசுடைய காலத்துல இப்படிப்பட்டவர்கள் செஞ்சுரியன் நூற்றுக்கு அதிபதியானவர்கள் இருந்தார்கள். But Jesus never told them to leave their job. ஆனால் இயேசுவானவர் அவர்களை பார்த்து நீங்கள் வேலை விட்டு என் பின்னாலே வாருங்கள் என்று சொல்லவில்லை. But what did Jesus tell them to do? ஆனால் என்ன சொன்னார் என்று சொன்னால், is to do your job honestly. நீங்கள் செய்கிற காரியத்திலே உண்மை உள்ளவராக இருங்கள் என்று சொன்னார். And be content with the wages that you get. நீங்கள் கிடைக்கிற அந்த சம்பளத்துக்கு உண்மையா இருங்கள் என்று சொன்னார்.
And whatever you do, whatever job that you have, நீங்கள் செய்கிற எல்லா வேலையிலும் you have to bring honor to God. நீங்கள் எல்லா வேலையிலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படி நீங்க நடந்து கொள்ள வேண்டும். So Martin Luther, மார்ட்டின் லூத்தர் என்பவர் he spoke of two kingdoms. 2 ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். One kingdom is the earthly kingdom, ஒரு ராஜ்யம் உலகத்துக்குரிய ராஜ்யம், earthly government, உலகத்துக்குள்ள அரசாங்கம், which is conducted by the state. அது இந்த நாட்டு நடத்துகிற அரசாங்கம். So these are the laws of the government that rule our bodies. இதுதான் நம்மை வழி நடத்துகிற ஒரு அரசாங்கமா இருக்கிறது. But the earthly government has no law that extends past our life. சொல்லுப்பா. But the earthly government does not have power for our afterlife. ஓகே, இந்த அரசாங்கம், இந்த இப்ப இருக்கிற அரசாங்கம் நம்முடைய இறந்த பிறகான உள்ள ராஜ்யத்துக்கு நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. So the other kingdom is the spiritual government. அடுத்த ராஜ்யம் வந்துட்டு ஆவிக்குரிய அரசாங்கம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். That is practiced by the church. அதுதான் நம்மளுடைய சபைகள் சபைகள் செயல்படுகிற ஒரு அரசாங்கமா இருக்கிறது. Okay, now I just continue. For over the soul, God can and will let no one rule but himself. இந்த அரசாங்கத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் தேவன் மாத்திரமே அரசாளுகிறவராய் காணப்படுகிறார். Now John Calvin said something very similar to that. ஜான் கெல்வின் என்பவர் இதை குறித்து சொல்லுகிறதை நாம் He பார்க்கிறோம். mentioned it as a twofold government. 2 விதமான ராஜ்யத்தை குறித்து ஜான் கெல்வின் பேசுகிறார். He said that we do not mingle these two. இது ரெண்டையும் நாம் ஒன்றாய் சேர்க்க கூடாது என்று சொல்லி ஜான் கெல்வின் சொல்லுகிறதை பார்க்கிறோம். For they are of completely different nature. இந்த 2 அரசாங்கமும் வித்தியாசமான அரசாங்கமாய் இருக்கிறது. But what is crucial to understand here is that இதுல என்ன முக்கியமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்று சொன்னால், is that both the secular kingdom of the state and the spiritual kingdom of the church இந்த உலகத்துக்குரிய அரசாங்கமும் ஆவிக்குரிய அரசாங்கமும் are under the authority of God. இரண்டுமே தேவனுக்கு கீழ்ப்படிந்த தேவனுக்கு கீழே இருக்கிற ஒரு அரசாங்கமாய் இருக்கிறது. So basically God has two instruments in this world. தேவனுக்கு 2 காரியங்கள் இருக்கிறது. In one kingdom he rules by the sword. ஒரு ராஜ்யத்திலே அவர் கத்தியாலே அவர் பட்டயத்தினாலே ஆளுகிறார். In the other one he rules by the spirit. இன்னொரு ராஜ்யத்திலே ஆவியினாலே ஆளுகிறதை நாம் பார்க்கிறோம். So one kingdom is for the restraint of evil. ஒரு ராஜ்யம் பாவத்துக்கு மாறாக உள்ள ராஜ்யம், and to promote order. ஒரு ஒழுங்கை கொண்டு வருகிற ராஜ்யம். And the other one is for the proclamation of the gospel. இன்னொரு ராஜ்யம் தேவனுடைய சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள ராஜ்யமாய் காணப்படுகிறது. So as Christians, கிறிஸ்தவர்களாகிய நாம் we belong to the church நம் சபைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம், and the state. தேசத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். And in both kingdoms இந்த 2 ராஜ்யத்திலும் we have a unique obligation to both. நாம் ஒரு விசேஷித்த கடமை நமக்கு இருக்கிறது. And that is to bring honor to God. அதுதான் என்ன என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக்கும்படி உள்ள ஒரு காரியத்தை பார்க்கிறோம். So that is the first part. Then God, அதுதான் முதலாவது பகுதி. so let's see a second part of God's response, which is இரண்டாவது பகுதி இயேசு எப்படியாய் பதில் கொடுத்தார் என்று சொன்னால், and to God what is God's. தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கு கொடுங்கள் என்று சொல்லி இந்த வசனத்திலே சொல்லுகிறார். So first question I would like to ask, முதல் கேள்வி என்னன்னு சொன்னால், why should we give ourselves to God? ஏன் தேவனுக்கு கொடுக்க வேண்டும்? Anybody? யாராவது தெரியுமா? ஏன் நம்மை தேவனுக்கு கொடுக்க வேண்டும்? What's the purpose? Like we always say give ourselves to God, but why do we even have to give ourselves to God? நாம் எப்பொழுதும் சொல்லுகிறோம் நம்மை தேவனுக்கு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும் என்று சொல்றோம். ஏன் கொடுக்க வேண்டும்? Get up. காரேப் இங்க நம்ம சொல்லுங்க. to bring honor to God. To bring honor to God. தேவனுக்கு மகிமை உண்டாக்கும்படி நம்மை கொடுக்க வேண்டும். Okay. So we look at 3 points here, right? அது சரிதான். ஆனால் இப்போ 3 காரியத்தை நாம் பார்ப்போம். So we give ourselves to God for because of who we are. முதலாவது ஏன் நமக்கு தேவனுக்கு கொடுக்க வேண்டும் சொன்னால், நாம் யார் என்று அறிந்ததனாலே நாம் கொடுக்க வேண்டும். And the second one is for who God is.
இரண்டாவது தேவன் யார் என்று அறிந்து கொண்டதனாலே நம்மை கொடுக்க வேண்டும் தேவனுக்கு. And the third one was a typo in the slides. மூன்றாவது ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குதாம். So there's only 2 points. அதனால 2 காரியங்கள் மாத்திரமே. So the first point. முதல் காரியம், So the coin bear the image of Caesar, and so it has its defined use. அது அந்த அந்த காசானது சேசருடைய முகம் இருந்ததுனாலே அதுக்குரிய காரியத்தை நாம் பார்க்கிறோம், அதுக்குள்ளான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். But we are not made in the image of Caesar, are we? ஆனாலும் கூட நாம் சீசருடைய உருவத்தில் படைக்கவில்லை. We are made in the image of God. நாம் தேவனுடைய சாயல்லே படைக்கப்பட்டிருக்கிறோம். Now that is not something we have, but Okay. something we are. அது வந்து நமக்கு கொடுக்கப்பட்டதுன்னு அல்ல, அதுதான் நம்மை அப்படியாக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So what it means is that we mirror God, we represent God. நாம் அப்படினால் என்ன சொல்றோம்? நாம் தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டதுனாலே தேவ சுபாகங்களை பிரதிபலிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். So if God is God and we are made in his image, தேவன் தேவனாகவும் நம்மை தேவன் போல படைத்திருக்கிறார் என்று சொன்னால், doesn't that mean every person is significant? அப்படி என்று சொன்னால் எல்லாரும் முக்கியமானவர்கள் என்று சொல்லி நமக்கு யோசிக்க வேண்டும் பிரியமானவர்களே. See, God has made us all equal. நம்ம எல்லாரும் சமமாக தேவன் படைத்திருக்கிறார். But we have chosen to divide ourselves and ஆனாலும் separate கூட ourselves. நம்ம தான் நமக்குள்ளான பிரிவினைகளை உருவாக்கி கொண்டோம். Whether it's by the color of our skin, ஒருவேளை நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க, நிறத்தை குறித்து நாம் பிரித்துக் கொள்கிறோம், by the shape of our bodies, நம்முடைய அடையாளங்களை குறித்து பிரித்துக் கொள்கிறோம். or what's worse is some people still practice the caste system. சில நேரத்தில் ஜாதியை வைத்து நாம் பிரித்துக் கொள்கிறோம். So we have to stop looking at people as just people. நாம் மக்களை மக்கள் என்று சொல்லி பார்க்காமல், but rather children of God. தேவ பிள்ளைகள் என்று சொல்லி பார்க்க நாம் பழகி கொள்ள வேண்டும். So it's no more just that Malay guy, that Chinese guy, the Indian guy. இதுக்கப்புறம் அந்த மலாய் நபர், இந்த சீன நபர், இந்த இந்தியன் நபர் என்று சொல்லாதபடி, because it's that Malay guy, that Chinese guy, that Indian guy, இந்த மூவரும் that God felt was worthy to die for. மூவருக்கும் தேவன் மரித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So you have a purpose in this life. இந்த வாழ்க்கையில உங்களுக்கான ஒரு அர்த்தம் இருக்கிறது. And that purpose is found in the relationship with God. அந்த அர்த்தம் எப்பொழுது நாம் தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், இயேசுவின் கூட நம் நெருங்கிய உறவு வைத்துக் கொள்வதனாலே தெரிந்து கொள்கிறோம். No architect, எந்த ஒரு ஆர்க்கிடெக்டும் has made staircase that lead to nowhere. ஒரு ஆர்க்கிடெக்ட் ஒரு படியை உருவாக்குறாருன்னா அது ஒரு இடத்துக்கு போவதற்காக உருவாக்குகிறார். So now the question is, ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், are we giving to God what is due to him? நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கிறோமா? Which is the recognition, love, worship. அதுதான் நம்முடைய அன்பு, நம்முடைய துதி, அவருடைய புகழை நாம் கொடுக்கிறோமா? Service, adoration and sacrifice. நம்மளுடைய சர்வீஸ், நம்முடைய சேவையை, நம்முடைய sacrifice-ஐ நாம் கொடுக்கிறோமா தேவனுக்கு என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Because you are made in God's image. ஏனென்று சொன்னால் நீங்கள் தேவ சாயல்லை படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். So give back to God what is God's. அதனாலே தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. So to the next point. So have you all heard the points before that? You know, everybody says that all gods are the same. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் எல்லா தேவர்களும் ஒன்றுதான் என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். Whether it be Allah, Jesus, Vishnu, Buddha, everybody, you know, this phrase is all gods are the same. இந்த உலகத்தில் காணப்படுகிற தேவர்கள் எல்லாம் பார்த்து எல்லாம் ஒன்றுதான் என்று சொல்லுகிறதை சிலர் கேட்டிருக்கிறோம். But what is the difference with Christianity to all those other religions? ஆனால் கிறிஸ்துவ என்று சொன்னால் என்ன வித்தியாசம் மற்றவர்களை காட்டிலும்? In all other religions, எல்லாம் ரிலிஜன், எல்லா மதத்திலையும் you pay off your debt, you pay off your sin. நீங்கள் உங்களுடைய பாவத்தை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். In Islam, your good deeds have to outweigh your bad deeds. இஸ்லாமுடைய போதனையிலே நீங்கள் நல்லதை செய்தீர்கள் சொன்னால் தீமை உங்களுக்கு குறைந்துவிடும். In Hinduism, it's karma. இந்து மதத்தில் நீங்கள் பார்த்தீங்கள் சொன்னால் நீங்கள் செய்வதை நீங்கள் அனுபவித்து விடுவீர்கள், அதனால அது முடிந்துரும். And in Buddhism, it's this life cycle where you try to escape. புத்த
மதத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் அது ஒரு சைக்கிள் ஆஃப் லைஃப். நீங்கள் மறுபடியும் மறுபடியும் பிறந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். So why should we give ourselves to God? ஆகையால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் ஏன் தேவனுக்கு கொடுக்க வேண்டும்? Only in Christianity do you see that our God comes down from his throne to save us. கிறிஸ்துவ மதத்திலே ஒண்டிதான் தேவன் அவருடைய சிங்காசனத்தை விட்டு பூமிக்கு வந்து தம்மை தாமே பலியாக கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். To be பிரியமானவர்களே, among us and to die for us. நம்மோடு இருந்து நமக்காய் மரிக்கிற ஒரு கிறிஸ்துவாய் வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். To put it into perspective, right? இதை நாம் சரியாக பார்த்தோம் என்று சொன்னால் A universe with 13.75 billion light years, 13.75 பில்லியன் ஆண்டுகள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். 200 billion galaxies, 200 பில்லியன் கேலக்சி. ஐயோ, கஷ்டமான வார்த்தைலாம் சொல்றாரு. அண்ட சராசரங்களை பார்க்கிறோம். each with 200 billion stars. அதிலே பார்த்தோம் சொன்னா நட்சத்திரங்கள் 200 கோடியா பில்லியன் நட்சத்திரத்தை பார்க்கிறோம். Came down to have a personal relationship with you. இது எல்லாத்தையும் பார்த்து அவர் வைத்திருந்தாலும் அவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு உறவை கொண்டாடும்படி அவர் பூமிக்கு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So we can look at some of the Bible verses here. இந்த வேதத்தை வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் We see Philippians 2 verse 8. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் பார்க்கலாம். And being found in appearance as men, he humbled himself and became obedient to the point of death. தேவன் மனுஷ சாயல்ல காணப்பட்டதினாலே அவர் தாழ்த்தி மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Even the death of the cross. சிலுவையிலே மரிக்கிறதுக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். In Romans 5:8 it says, ரோமர் 5:8வது வசனத்திலே பார்க்கிறோம். but God demonstrates his own love towards us. அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். In that while we were still sinners, நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே Christ died for us. தேவன் நமக்காய் மரித்தார். Lastly, Romans 8:3. கடைசியாக ரோமர் 8:3 பார்க்கிறோம். For the law could not do in that it was weak through flesh. God did by sending his own son in the likeness of sinful flesh. இங்கே லா என்ன தெரியும் மறுபடியும் லா கட்டளை கீழ்ப்படிந்து செய்யக்கூடா முடியாததை இயேசுவானவர் அவர் சாயல் மனித ரூபத்தை எடுத்து வந்து நமக்காய் ரட்சித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So just to summarize everything again, எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறதை பார்க்கும்போது so the first part it says to give to Caesar's what is Caesar's. சீசருக்கு கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது So we are part of this world. We have to participate in this world. இந்த உலகத்திலே வாழ்கிற நம்மை நாம் இந்த உலகத்துக்கு நாம் பங்கு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Contribute to society. இந்த நம்முடைய இருக்கிற வட்டாரத்துக்கு நாம் பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். And the second part says, what is to God, give to God. தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது And we give ourselves to God for because of who we are. நாம் ஏன் கொடுக்க வேண்டும் சொன்னால் நாம் யார் என்று அறிந்து கொள்கிறோம். And because of who God is. இரண்டாவது தேவன் யார் என்று அறிந்து கொள்கிறோம். So the coin bear the image of Caesar. இந்த காசானது சீசருடைய முகம் வைத்திருந்ததை பார்க்கிறோம். What image is on our hearts? இன்றைக்கு நம்முடைய இருதயத்துல யாருடைய முகம் இருக்கிறது? And yeah, that's my ending actually. So thank you. So let's pray. அதுதான் என்னுடைய முடிவு. இன்றைக்கு இதை யோசித்து நாம் ஜெபிக்கலாம் பிரியமானவர்களே. Lord, thank you, Lord Father, for this day that you've blessed us with, Lord Father. We thank you, Lord Father, for all the people who are here and online too, watching through you, Lord Father. We pray, Lord Father, that these words were your words and not my words, Lord Father. We thank you, Lord Father, as we return home now, you'll give us journey mercy and bless us as we carry out throughout the week, Lord. In Jesus' most precious name I pray. Amen. Amen. Thank you ஐசாக் ஒரு பெரிய கைத்தலை கொடுத்துருவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே இந்த வாலிபன் சிறப்பாய் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்தார். இன்னும் நிறைய வாலிப பிள்ளைகள் ஜனுஷா, அடுத்தது ஜனுஷா, ஷைனி, ஜோவிஷாலாம் ரெடியா இருக்கணும். வீட்டில் கேரப் எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வாலிபர்கள் நீங்கள் ஆயத்தமா இருங்கள். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். God will use our young people. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். இன்றைக்கு நாம் பார்த்தோம் பிரியமானவர்களே, அருமையான ஒரு செய்தியை பார்த்தோம். தேவனுக்குரியதை தேவனுக்கு நாம் கொடுக்கவும்,
இந்த உலகத்திலே நாம் பங்குள்ளவர்களாக இருக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். God has put us in this world to participate and contribute to this world and also to give ourselves to God. Hallelujah. Amen. தேவன் நம்மோடு இருந்து நம்மை ஒளியாகவும் உப்பாகவும் இந்த தேசத்திலே இந்த இடத்திலே பயன்படுத்துவாராக. ஒரு ஆமீன் சொல்லுமா? ஆமீன். ஹல்லேலூயா. அதே போல நம்மை நமக்காய் கொடுத்தார். அவர் நமக்காய் மரித்த தேவனாக இருக்கிற ஆகையால் நாம் அவருக்கு நம்மை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, மறுபடியுமாக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை யாவரும் இந்த ஹோலி வீக் பரிசுத்த வாரத்தின் 2வது நாள் ஆராதனையிலே உங்களை பார்ப்பதிலே மகிழ்ச்சி. நிறைய பேர் ஆன்லைன்ல வந்திருக்கிறீர்கள், நிறைய பேர் சபையிலும் வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாடலை நடத்தின பிரிசிலாக்கும் மியூசிக் டீமுக்கும், நம்மளுடைய ஆன்லைன் டெக்னீஷியன்ஸ்லாம் இங்கே இருக்கிறாங்க. இன்னைக்கு நியூ ரெக்ரூட் இருக்கிறாங்க. ஜோவிஷா நம்ம மத்தியில் இருக்கிறாங்க, ஜனுஷா நமக்கு உதவி செய்கிறாங்க. இவர்களுக்காக ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்துருமா? வாலிபர்கள் குழந்தைகள் நமக்கு இப்படியாக பார்ட்டிசிபேட் பண்ணும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் அவர்களை தொடர்ந்து பயன்படுத்துவார். வாருங்கள் பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் ஒரு பாடலை நாம் பாட இருக்கிறோம். ஓகே, நம்ம பார்ப்போம். சரி, இயேசு அழைக்கிறார் என்ற பாடலை நாம் பாட போகிறோம். ஓகே, ஈல இருக்குதா? ஈல ஈ கண்டிப்பா இருக்கணுமே. ட்ரை விட அழைக்கிறார். ஏஎல்ஐ. ஓகே, புத்தகத்திலே 348வது பாடல் இல்லையா? பரவாயில்ல, நம்ம பாடலாமா? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் தான் நினைக்கிறேன், தினகரனுடைய பாடல். நம் தேவன நாமத்துக்கு என்று சொல்லி நாம் பாடுவோமாக. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார் பாடுவோமாக. 348 புத்தகம் இருக்கிறவங்க 348. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை நம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை நம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். துன்ப நேரத்திலும் ஆறுதலுன கழிப்பார், துன்ப நேரத்திலும் ஆறுதலுன கழிப்பார் என்று உணர்ந்து நீ இயேசுவை நோக்கினான் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். கண்ணீரை கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை தன் கரம் நீட்டி இயேசு அழைக்கிறார். சோர்வடையும் நேரத்தில் பலனுன கழிப்பார், சோர்வடையும் நேரத்தில்
பிரியமானவர்களே, அறிவிப்பு சொல்லி முடிந்த பிறகு நாம் ஜெபிக்கலாம். நாளைய தினமும் 8:30 தொடங்கி 9:30 வரை ஆராதனை நடக்கும். ஆம், நாளைய தினம் ஆன்டி கனி அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார். உற்சாகப்படுத்துகிறேன். சபைக்கு வர முடிந்தவர்கள் நீங்கள் தயவு செய்து சபைக்கு வந்து தேவனை ஆராதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். முடியாதவர்கள் நீங்கள் ஜூம்லே நீங்கள் பங்கு பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கே நம் ஜூம்ல புதிதாய் யாராவது வந்திருந்தீங்கன்னு சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். டிஎம்சி சுபங்ஜி குடும்பத்தின் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, வாருங்கள் நாம் ஜெபித்து நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தர் உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தையை கேட்கவும் கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காய் ஸ்லாக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you, Lord, that you enable us, Lord, to come and worship you and also to listen to your word, Lord. Help us to walk with you, Lord. ஆண்டவரே உம்மோடு நடக்க எங்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த கேட்ட வசனத்தின்படி உமக்கு உக்குரியதை உமக்கு நாங்கள் கொடுக்க எங்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாங்கள் வாழ்கிற இந்த நாட்களிலும் ஆண்டவரே பலருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க எங்களை பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர், ஆண்டவரே நீ நல்லவர், எங்களுக்காய் சிலுவையிலே மரித்தவர் என்று சொல்லி நாங்கள் நினைவு கூர்ந்து எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே நாங்கள் சாட்சியாய் வாழ எங்களை பயன்படுத்தும் ஒப்பு கொடுக்கிறோம். நாளைய தினத்து ஆராதனைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்களோடு இருந்து வழி நடத்தும். ஆண்டவரே இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே தனம் ஆண்டியோடைய குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். காலம் சென்ற ஐயா தங்கம் அவருடைய வாழ்க்கைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய சமாதானம் இந்த குடும்பத்தை சூழ்ந்து கொள்ள நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே நாளைய தினம் நடக்கின்ற அடக்க ஆராதனையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நல்ல வெதரை கொடுங்க. நல்லபடியாய் ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்து முடிக்க நீர் எங்களுக்கு வழி நடத்துங்க. ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் தெய்வ சமாதானம், தெய்வ சந்தோஷம், தெய்வ வழி நடத்துதல் இன்றும் சதா காலங்கள் நம்மோடும் நம் குடும்பத்தோடும் இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Have a good night. Bye bye.